தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோவில் திருப்பரங்குன்றத்தில் நடந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக நம்ம பேச போகிறோம். நமது தமிழ் கடவுள் முருகனுக்கு 6 படை வீடுகளில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். பல ஆயிரம் ஆண்டுகளாக அந்த திருப்பரங்குன்றம் மலை மீது காசி விஸ்வநாதர் திருக்கோயில் இருக்கிறது. நம்ம முருக பக்தர்கள் அனைவரும் திருப்பரங்குன்றத்திற்கு போய் தரிசனம் பண்ணி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு சில பேர் போயிட்டு வருவாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சில அரசியல் காரணங்களுக்காக கந்தர் மலையை சிக்கந்தர் மலை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி அங்கே ஆடு வெட்டுவேன், கோழி வெட்டுவேன் அப்படின்னு எல்லாம் சொன்னதுனால நிறைய இந்துக்களோட மனது புண்படுதுங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. பல ஆண்டுகளாக முருகக் கடவுள் அங்கே இருக்காரு, காசி விஸ்வநாதர் திருக்கோயில் இருக்குது. அப்படி இருந்தும் இந்துக்கள் எல்லாம் சிக்கந்தருங்கிற ஒருத்தர் இறந்ததுனால அங்கே சமாதி கட்டுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் முன்னா மாமச்சனா மதம் கலந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த பகுதியில். இப்பவும் அந்த பகுதியில் இருக்கிறவங்கெல்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க. வெளியிருந்து வர்றவங்க சில பேர் தான் இந்த மாதிரி சிக்கந்தர் மலை அப்படிங்கிறது சொல்கிறதுனால, ரெண்டாவது முருகக் கடவுள் ஈசன் இருக்கிற இடத்துல ஆடு வெட்டுறது, கோழி வெட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைவர்களும் அதை பற்றி பேசுறது, அவங்க பேசுறது, இவங்க பேசுறது. நல்லா யோசனை பண்ணணுங்க. நம்ம இந்து நாடு இந்தியா மற்ற மதத்தங்களை இணைஞ்சு சகோதரத்துவமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதுக்கு கேடுபட விளைவிக்கிற மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா குன்று இருக்கும் இடத்துல எல்லாம் குமரன் இருப்பாருங்கிறது பழமொழி வந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது இது முன்னோர்கள், எங்க முன்னோர்கள்லாம் சகோதரத்துவத்தோட சரி பரவாயில்லைன்னு விட்டதுனால அங்க ஒரு சமாதி, சிக்கந்தர் சமாதி வந்துருச்சு. இது சிக்கந்தர் மலைன்னு சொல்லி சொல்றது எந்த விதத்தில் நியாயம்? 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது நடந்திருக்கு. எப்பவும் போலதான் இப்பவும் போயிட்டு இருந்தீங்க. ஏன் புதுசா வந்து ஆடு வெட்டுவேன், கோழி வெட்டுவேன்னு சொல்லணும்? அதனால தானே இந்துக்களுக்கு மனம் புண்படுது. ஒவ்வொரு முறையும் நாமளும் பார்த்துட்டு இருக்கிறோம். முருகப்பெருமான் மேல வர்ற சில பிரச்சனைகளை அவரே முன்னின்று இதை தீர்த்துருவாரு. அப்பதான் பக்தி அதிகமா முருகப்பெருமான் மேல வருது. அதுக்குள்ள அரசு ஏதாவது கலவரம் வந்துருமான்னு முன்னெச்சரிக்கையா 144 தடை உத்தரவு போட்டு அந்த ஊர்வலம் இப்போ பிப்ரவரி 5ஆம் தேதி நடத்தலான்னு சொல்லி இந்து முன்னணியை அழைப்பு கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் போக போகவே நிறைய இடங்கள்ல அவங்க ஊர்லயே சில பேருக்கு கைது பண்ணியிருந்தாங்க. இது அதாவது பிரச்சனை கிளப்புமானு நம்ம எல்லாம் பயந்துட்டு இருந்தோம். ஆனா நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இந்த மாதிரி ஒரு போராட்டம் இதுக்காக அலௌன்ஸ் பண்ணணும், இது நாங்கள் நடத்தணும், எங்களுக்கு உரிமை வேணும், எப்போ நடத்துறதுன்னு கேட்டு அது நீதிமன்றம் தலையிட்டு பிரச்சனையை சுமூகமாக முடிச்சிருக்காங்க. நீங்கள் இன்னைக்கு 1 மணி நேரம் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் போராட்டம் நடத்திக்கிங்க. அது பக்கத்தில் பழங்காநத்தத்தில் அந்த ஊரில் நடத்திக்கிங்கன்னு சொல்லி அலோவ் பண்ணாங்க. பாருங்க எவ்வளோ பேர் எழுச்சியா அந்த அது அலௌன்ஸ் பண்ணி 1 மணி நேரத்திலேயே அவ்வளோ பெரிய கூட்டம் அங்கே கூடிருச்சு. அதை நீங்களே பாருங்க. அதனால நம்ம இந்திய திருநாட்டில் வாழ்கிற போது மற்ற சமூகத்தினரும் இந்துக்களோட மாமச்சாங்கிற மாதிரி ஒரு சகோதரத்துவம் மாற வாழணும். நீங்க ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு கோட்பாடு இருக்கு. அந்த கோட்பாடை மதிச்சு விட்டு கொடுத்து வாழ்ந்து நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கணும். இந்த தேச பிதா கண்ட கனவை நாம் அனைவரும் நிறைவேற்றுவோம்.
வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அந்த ஆர்ப்பாட்டத்தை. முருகனுக்கு 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 வீர வீர வீரவேல் வெற்றி வெற்றி வெற்றிவேல் வெற்றிவேல் முருகனுக்கு திருப்பரங்குன்ற முருகனுக்கு ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மலையை மீட்க ஆர்ப்பாட்டம் கந்தன் மலையை மீட்டிடுவோம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் இந்த முன்னணி ஆர்ப்பாட்டம் கந்தர் மலை கந்தர் மலை இந்த மலை கந்தர் மலை அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம் வெற்றிவேல் முருகனுக்கு. உங்கள் வாழ்நாள் கனவு காத்திருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம் மிக குறைந்த மனைகளே உள்ளன. ரத்தினம் கல்லூரி அருகில் 100 அடி ரோட்டுக்கு முன்புறம் சொந்த நிலம் வாங்க சரியான இடம். கார்ப்பரேஷன் லிமிட்டில் உள்ளது. டிடிசிபி அப்ரூவ்டன். சுந்தராபுரம் மதுக்கரை ரோடு மேம்பாலம் அடியில். 9894787369. வீடு கட்ட 90% லோன் ஏற்பாடு செய்து தருகிறோம்.